புது கார் வாங்க போறீங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்ல ஷோரூம் சொல்ற எல்லாத்துக்கும் சரி சார், ஓகே சார்னு தலையாட்டிட்டு வர்றீங்களா? நில்லுங்க. உங்க சந்தோஷத்தையே அவங்க பிசினஸா மாத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்றேன், ஷோரூம்ல அவங்க சொல்ற பிரைஸ்ல இருந்து 50,000 முதல் 1,00,000 வரை குறைக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பேரம் பேசுற பிராக்டிக்கல் ட்ரிக்ஸ், கார் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பண்ண வேண்டிய பிடிஐ ரகசியம், ஷோரூம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாத ஹிடன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட்டா கிளியரா சொல்ல போறேன். ஷோரூம்ல தர்ற இன்சூரன்ஸ் 99% கேஸ்ல ரொம்ப அதிகம். வெளியில ஆன்லைன்ல 2-3 கோட்ஸ் எடுத்து பாருங்க. 15,000 25,000 வரை கம்மியா கிடைக்கும். ஷோரூம் கிட்ட இன்சூரன்ஸ் நான் வெளியில எடுத்துக்கிறேன்னு சொன்னாலே அவங்க பிரைஸை நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ்ல தான் அவங்களுக்கு பிக் கமிஷன். மேட், கவர், டியூம் லைட், குரோம் கார்னிஷ் இதெல்லாம் ஷோரூம்ல போட்டா விலை டபுள். எதெல்லாம் கண்டிப்பா தேவையோ அதை மட்டும் போடுங்க. மிச்சத்தை வெளியில வாங்கிக்கலான்னு சொன்னா அவங்க ஈதர் டிஸ்கவுண்ட் தருவாங்க, இல்லனா ஃப்ரீ ஆக்சசரிஸா ஆஃபர் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ்ல ஹேண்ட்லிங் சார்ஜஸ், லாஜிஸ்டிக் சார்ஜஸ், ஸ்டாக் யார்ட் சார்ஜஸ் இப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தா கண்டிப்பா கேள்வி கேளுங்க. பல சார்ஜஸ் இல்லீகலா கூட இருக்கும். கேட்டாலே சில ரூபாய் கட் பண்ணுவாங்க. கேட்காத வர அவங்களுக்கு லாபம், கேட்டா உங்களுக்கு லாபம். இது ரொம்ப முக்கியம். ஃபுல் பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் பிடிஐ வேண்டாம். பிடிஐனா என்ன தெரியுமா? ஃப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். உங்க காரை நேர்ல பாருங்க. வண்டியில எங்கேயாவது கீறல் இருக்கா, பெயிண்ட் ஒரே மாதிரி இருக்கா, டயர்கள் புதுசா இருக்கான்னு செக் பண்ணுங்க. டயர்ல மேனுஃபேக்சரிங் டாட்ஸ் இருக்கா, ஓடோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு உள்ளதா, ஹெட்லைட், ஹார்ன், பவர் விண்டோ ஒர்க் ஆகுதா, முக்கியமா அந்த வண்டி எப்போ மேனுஃபேக்சர் ஆனதுன்னு வின் நம்பர் வச்சு செக் பண்ணுங்க. வின் நம்பர்ல மந்த், இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் கிளியரா தெரியும். 3-4 மாதம் பழைய ஸ்டாக்க ஃப்ரெஷ் வெலிக்கல்னு தள்ள பாப்பாங்க. வின் செக் பண்ணினா அந்த டிராமா எல்லாம் கட். ஷோரூம் தானா சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் கேட்கணும். கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட், லாயல்டி போனஸ், எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃபெஸ்டிவல் இல்ல மந்த் எண்ட் ஆஃபர். மந்த் எண்ட்ல சேல்ஸ் டார்கெட் மிஸ் ஆகும்போது டிஸ்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதிகம். ஃபினான்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஷோரூம் சொல்ற பேங்க் மட்டும் அக்செப்ட் பண்ணாதீங்க. வெளியில பேங்க் இல்ல ஆப்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேர் பண்ணுங்க. 0.5% இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் கூட 5-7 வருஷத்துல 40,000 முதல் 60,000 வரை டிஃபரன்ஸ் வரும். ஒரே ஷோரூம்ல செட்டில் ஆகாதீங்க. 2-3 ஷோரூம் கொட்டேஷன் வாங்குங்க. ஒருத்தர்கிட்ட இன்னொரு ஷோரூம் இவ்வளவு ஆஃபர் கொடுக்குதுன்னு சொல்லுங்க. சேல்ஸ்மேன் சொல்லுவார், சார் இதுதான் லாஸ்ட் பிரைஸ். ஆனா 2-3 நாள் அமைதியா இருந்தா அவரே கால் பண்ணி, சார் ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்டேன்னு பிரைஸ் இன்னும் குறைப்பார். புது கார் வாங்குறது உங்க வாழ்க்கை கனவு. ஆனா அந்த கனவுக்காக உங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீணாக கூடாது. இந்த டிப்ஸை வச்சு ஒரு தடவை ஷோரூம்ல பேசி பாருங்க. டிஃபரன்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா ஷோரூம்லயும் இப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க. உண்மையா நேர்மையா விக்கிறவங்களும் இருக்கறாங்க. உற்சாகமா நீங்க இப்போ எந்த கார் வாங்க போறீங்க? பட்ஜெட் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. புது கார் வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க புது பயணம் ஸ்மூத்தா, சேஃபா, ஹாப்பியா அமையட்டும்.